நிறைய விருது கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் பார்க்க முடியாது. ஸோ கம்மியாக இருக்குது. மீதி வந்து நான் சொல்கிற விதெல்லாம் பார்த்துங்க. ஓகேவா? ஸோ தமிழ்நாடு விருது 2024 ஓகேவா? இதை பார்க்கும்போது வந்து ஃபர்ஸ்ட் கலைஞர் எழுதுகோள் விருது. ஓகேவா? கலைஞர்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ முன்னாள் முதலமைச்சர் இல்லையா? ஸோ திமுக முக்கியமான ஆளுனால இப்போ இறந்துட்டாரு ரீசெண்டா. ஸோ அதனால என்ன பண்ணலாம், இவரை பற்றி கொஸ்டின் கேட்கலாம். கலைஞர் நூற்றாண்டு விழா வந்து பிறந்த நூற்றாண்டு விழா வந்துச்சு இல்லையா? அதனால இவரை பற்றி இந்த கலைஞர் நூற்றாண்டு மதுரை கலைஞர் நூற்றாண்டு விழா ஸ்டார் என்ன பண்ணாங்க, கலைஞர் நூற்றாண்டு நூலகம் திறந்திருக்காங்க. எங்க? மதுரையில். ஓகே, நூலகம் நமக்கு ஒரு டாபிக் இருக்கா சிலபஸ்ல, அப்ப அதை பத்தி கேட்கலாம் இல்லையா? ஸோ மதுரை கலைஞரோட நூற்றாண்டு நூலகம் எங்க திறப்பட்டுள்ள, எங்க? மதுரை. ஓகேவா? ஸோ அதே மாதிரி கலைஞர் எழுதுகோள் விருது. அப்ப என்னது, பேனா விருதுன்னு சொல்லும் இல்லையா? ஸோ எழுதுகோள் விருதுனா யாரு எதை பத்தியா இருக்கும், யார் எழுதுவா? பத்திரிகையாளர் தானே எழுதுவாங்க. ரிப்போர்ட்னு சொல்லும் இல்லையா? ஸோ அவங்க தானே எழுதுவாங்க. ஸோ அப்ப அந்த விருது யாருக்கு கொடுக்கலாம்? பத்திரிகையாளருக்கு கொடுக்கக்கூடிய விருது தான் இது. யாரு சமுதாய நலனுக்காக பத்திரிகையில உழைக்கிறாங்களோ அவங்களுக்கான விருது இது. ஸோ இது 2022 கொடுத்துருக்காங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா BN சாமி. யாருக்கு எழுதுகோள் விருது? யாரு? BN சாமி. ஓகே. ஸோ பத்திரிகையாளர் விருது, கலைஞர் எழுதுகோள் விருதுனா பத்திரிகையாளர் கொடுக்கக்கூடிய விருது. யார் எழுதுனா? BN சாமி. அடுத்து வந்து ஔவையார் விருது. நம்ம அடிக்கடி பார்ப்போம் இல்லையா? என்ன விருது? ஔவையார் விருது. ஓகேவா? ஸோ ஔவையார் உங்களுக்கு தெரியும், இலக்கியத்தில் அவங்க என்ன ஒரு முக்கியமான ஆள். அதுவும் இல்லாம இலக்கியம் ஓகே, சமுதாய நலன்களுக்காக, பெண்களுக்கான சமுதாய நலன்களுக்காக போராடுறவங்களுக்காக என்ன விருது தருவாங்க? இந்த ஔவையார் விருது. ஓகே. இந்த வருஷம் 2024 யார் கொடுத்துருக்காங்கன்னா பாஸ்டினா சூசைராஜ். என்ன பேரு? பாஸ்டினா சூசைராஜ் என்கிற பாமா. ஓகே, என்ன பேரு? பாஸ்டினா சூசைராஜ். அதாவது ஒரு பெண்மணி தான். ஔவையார் விருதுனா யார் கொடுப்பாங்க? பெண்மணி கொடுப்பாங்க. பாஸ்டினா சூசைராஜ் என்கிற பாமா. ஓகேவா? ஸோ போன வருஷம் கேட்டவங்க கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இதை வந்து கேட்கலாம், பொறுத்துக்களை கொடுத்து கூட கேட்கலாம். ஓகேவா? பாஸ்டினா சூசைராஜ் என்கிற பாமா. அடுத்து வந்து கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது. யாரு? கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது. ஒவ்வொரு வருஷம் கேட்பான். ஓகேவா? கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது பேர்ல இருக்கு. அப்ப யாரு கொடுத்துருப்பாங்க? மத நல்லிணக்கம். ஓகேவா? மத நல்லிணக்கம் ஒரு இஸ்லாமியருக்கு கொடுத்துருப்பாங்க. யார் வந்து மதத்தை மீறி, ஓகேவா, மதத்தை மீறி மத நல்லிணக்க உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குற விருது முகமது ஜுபைர். ஓகேவா? முகமது ஜுபைர். ஓகேவா? ஸோ முகமது ஜுபைருக்கு இந்த விருது கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இது சிஎம் சிறப்பு விருது. என்ன விருது? என்ன கேட்டீங்கன்னா சிஎம் முதலமைச்சரின், ஸோ தமிழ்ல தான் வரும், முதலமைச்சரின் சிறப்பு விருது. ஓகேவா? ஸோ முதலமைச்சரின் சிறப்பு விருது யார் கொடுத்துருக்காங்கன்னா ஆயம்மாள். யாருக்கு? ஆயம்மாள். ஸோ இவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா மதுரையில் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஸ்கூல் கட்டத்தில் என்ன கொடுத்துருப்பாங்க, தன்னோட இடத்தை வந்து ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. அது வந்து கோடி கணக்கில் அந்த இடம் போகும். ஓகேவா? ஸோ மெயின் இடத்துல இருக்க அந்த இடம் எவ்வளோ போகும்? கோடி கணக்கில் போகும். ஆனால் அந்த இடத்த ₹1 கூட இல்லாமல் என்ன பண்ணாங்க, இலவசமாக கொடுத்ததுனால முதலமைச்சரின் சிறப்பு விருது யாருக்கு போயிருக்கு? ஆயம்மாள். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து தமிழ்நாடு விருது. இது இல்லாமல் ஓகேவா, அண்ணா விருது, பெரியார் விருது, ஓகேவா, கம்பன் விருது, திருவள்ளுவர் விருது, ஓகேவா, அதெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? பாரதிதாசன் விருது, பாரதியார் விருது, ஓகே, இந்த மாதிரி விருதுகள் வரும் இல்லையா? அதை ஒரு டேபிள் போட்டு, ஸோ இந்த வருஷம் கொடுத்துருக்காங்களா இல்லை இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்களா 2023 தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த விருதுகளை என்ன பண்ண ஒரு டேபிள் போட்டு எழுதி வச்சுக்கோம். கண்டிப்பாக அதை எப்படி கேட்பானா பொறுத்துக்களை கேட்பான். பாரதியார் விருது யாருக்கு? பாரதாஸ் விருது யாருக்கு? ஸோ அந்த மாதிரி எப்படி கேட்பாங்க? பொறுத்துக்களை கேட்பாங்க. ஓகே, யூனிட் 9 பொறுத்த வரையும் இந்த மாதிரி விருதுகளும் ஸ்கீம்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க, கரண்ட் அஃபேர்ஸாக கேட்பாங்க. ஓகேவா?